அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 18/1/2026 தை மாதத்தின் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில தை அமாவாசை. இந்த தை அமாவாசை நாளில் காலை குளிக்கும் நீரில் இதை போட்டால் முன்னோர் சாபம் நீங்கும், பித்ருதோஷம் நீங்கும், கர்ம வினை தீரும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும். தை அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சும பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்கிறேன். அதில் எதை உங்களால் செய்ய முடியுமோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. முன்னோர் சாபம் நிச்சயமாக நீங்கும். ஏன்னா முன்னோர் சாபத்தினாலும் கர்ம வினையினாலும் தான் கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் ஒத்துமை இருக்காது, தொழில பிரச்சனை, எதிரி தொழில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னோர் சாபத்தினாலும் கர்ம வினையினாலும் ஏற்படக்கூடியதுதான். அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அமாவாசை நாளில் அதற்கான பரிகாரங்களை செய்யணும். அதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முறையாக நம்ம தர்ப்பணம் கொடுப்பது. நம்ம வீட்டில் இறந்தவர்களுக்கு நம்ம முறையாக தர்ப்பணம் கொடுப்பது. இரண்டாவது, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது, பசுவிற்கு உணவளிப்பது, காகத்திற்கு உணவளிப்பது, உடைதானம் செய்வது, குடைதானம் செய்வதுன்னு தொடர்ந்து நம்மளால முடிந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாம செய்யணும். இந்த நாளில் முதல்ல நாம குளிக்கும் நீரில் இந்த பொருளை போட்டு குளிச்சோம் அப்படின்னாலே நம்முடைய பாவம் நீங்கும்னு சொல்லப்படுது. அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் தை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். 17 இல்லங்கள்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த 17 இல்லங்கள்ல உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த தொகையை நீங்க எங்களுக்கு செலுத்தலாம். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நாங்க அவங்களுக்கு செலுத்திடுவோம். உணவளிக்கும் பணியை தினம்தோறுமே செய்துட்டு இருக்கோம். குறிப்பாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மற்றும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்கள்ல மட்டுமாவது நீங்கள் உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9366920042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. குளிக்கும் நீர்ல நீங்க போட வேண்டிய பொருள்ல முதல் பொருள் வெற்றிலை, இரண்டாவது அருகம்புல், மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிவேர். இந்த 3 பொருள், இப்போ 3 பொருள் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய பொருள் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட்டுக்கலாம். எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் முதல்ல தண்ணீர் எடுத்து ஒரு வெத்தலை, கொஞ்சமாக அருகம்புல், கொஞ்சம் வெட்டிவேர் போட்டு ஒரு 20 நிமிடங்கள் ஊற வச்சு அந்த தண்ணீரை நீங்கள் கலந்து குளிச்சுக்கலாம். நான் முறையாக தர்ப்பணம் கொடுத்துட்டு கடலில் குளிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சூட்சம பரிகாரம் தேவையில்லை. ஏன்னா அவங்க கடலில் குளிச்சிடுறாங்க. கடலில், நதியில், ஆறு, ஏரி, குளம், இந்த நீர்நிலைகளில் குளிக்க முடியாதவங்க வீட்டில் குளிக்கிறதுக்கான தாந்திரிக முறை தான் இந்த முறை. நீங்கள் கடலில் குளிக்கிறீங்க அப்படின்னா இந்த முறையை நீங்கள் கையாளணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற மற்றவர்கள் மட்டும் செஞ்சுக்கிட்டா போதும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அந்த சொம்பில் போட்டு வச்சிருந்த பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இந்த நாளில் தொடர்ந்து வழிபாடுகளை செய்யுங்க. முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடு இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீரும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.